ஹீட் அப்படிங்கிற லெசன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கிறோம். ஆல்ரெடி நேற்று வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஹீட்னா என்ன அப்படிங்கறத பத்தி நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதுல 2 தெர்மோமீட்டர் வந்து பார்த்தோம். ஓகே, ஹீட்னு சொல்றது கோல்டா இருக்கிறதும் ஹீட்டு தான், ஹாட்டா இருக்கிறதும் ஹீட்டு தான் சொல்லுவோம். இதை நம்ம மெஷர் பண்றதுக்கு தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணுவோம். டெம்பரேச்சரை மெஷர் பண்றதுதான் தெர்மாமீட்டர். ஓகேவா? ஹீட் வேற, டெம்பரேச்சர் வேறப்பா, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஹீட் அப்படின்னா நம்ம தொட்டு பார்த்து உணரக்கூடியது. நம்ம டச் பண்ணி பார்த்தா ஹாட்டா இருக்கா கோல்டா இருக்கா அப்படிங்கிறது ஹீட். அது ஒரு எனர்ஜி. ஆனா இதே நீங்க தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி எடுத்தா அதுக்குதான் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். ஓகேவா? டெம்பரேச்சர் வந்து எதை வச்சு மெஷர் பண்றோம்னா தெர்மாமீட்டர். அதுல 2 டைப் ஆஃப் தெர்மாமீட்டர் நேற்று பார்த்தோம். அதுல ஒண்ணு வந்து கிளினிக்கல் தெர்மாமீட்டர், நம்ம ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்றது. நம்மளோட டெம்பரேச்சர் மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றது இது கிளினிக்கல் தெர்மாமீட்டர் இருக்கு. இது வந்து 35 to 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கு. இதோட டெம்பரேச்சர் லோயர் அண்ட் மேக்ஸிமம் ரீடிங் 35 to 42 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இதோட ஃபாரன்ஹீட் வந்து 94 to 108 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும். இதோடைய ஸ்கேல் ஃபாரன்ஹீட்ல இது இருக்கும். ஓகேவா? அது ஆல்ரெடி பார்ப்போம். லேப்ல யூஸ் பண்ற தெர்மாமீட்டர்ல வந்து -10ல இருந்து 110 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போறது டிரான்ஸ்பர் ஆஃப் ஹீட். தெர்மாமீட்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூட் என்னன்னா மெர்குரி. ஓகே, அடுத்தது டிரான்ஸ்பர் ஆஃப் ஹீட். வெப்பம் பரவும் முறைகள் வந்து மொத்தம் 3 இருக்கு. கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். கண்டக்ஷன் அப்படின்னா the process by which heat is transferred from the hotter end to colder end. சூடான இடத்துல இருந்து குளிர்வான இடத்துக்கு வெப்பம் டிரான்ஸ்பர் ஆகுறதுக்கு பேரு தான் கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது மோஸ்ட்லி சாலிட்ஸ்ல நடக்கும். இந்த இதுல ஹீட் டிரான்ஸ்பர் ஆகுறது வந்து கண்டக்ஷன் ப்ராசஸ் படி நடக்குது. ஸோ இதுல வாட்டர் அண்ட் ஏர் ஆர் புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். ஆல்ரெடி இது சொல்லிருந்தோம். வெறும் வாட்டரும் ஏரும் வந்து ஹீட்டை கண்டக்ட் பண்ணாது, அவ்வளவா தனியா இருக்கும்போது கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே, கன்வெக்ஷன். கன்வெக்ஷன் அப்படின்னா ஒரு வாட்டரை ஹீட் பண்ணீங்க அப்படின்னா, நான் இது எக்ஸாம்பிள் சொன்னேன். கன்வெக்ஷனுக்கு எக்ஸாம்பிள், ஒரு பாத்திரத்துல தண்ணியை வச்சு சூட்படுத்தும் போது அது பேஸ்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சூடாகுது, அதுக்கப்புறம் தான் மேல இருக்கிறது சூடாகுதுன்னு சொல்லலையா? அது எக்ஸாம்பிள் வந்து கன்வெக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். பட் அந்த பாத்திரம் ஹீட் ஆகுறது அப்படிங்கிறது கண்டக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகேயா? அதுல இருக்கக்கூடிய வாட்டர் ஹீட் ஆகுறது மேல இருந்து கீழே அப்படி மாறும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாட்டம்ல இருக்கிற தண்ணி தான் ஹீட் ஆகும், அதுக்கப்புறம் மேல இருக்கிற தண்ணி கீழே வரும், மேல இருக்கிறது கூலா இருக்கும். ஸோ இந்த இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து கன்வெக்ஷன். இல்ல இந்த வாட்டர் கீழே வருது மேல போகுதுன்னு சொல்றோம் இல்லையா, அது கன்வெக்ஷன். when the water is heated, the water near the flame gets hot. ஃப்ளேம்க்கு பக்கத்துல இருக்கிற வாட்டர் தான் ஃபர்ஸ்ட் சூடாகும். ஹாட் வாட்டர் ரைசஸ் அப். சூடான வாட்டர் வந்து மேல போகும். கோல்டு வாட்டர் ஃப்ரம் த சைட்ஸ் மூவ் டவுன் டுவர்ட்ஸ் த சோர்ஸ் ஆஃப் த ஹீட். ஸோ கோல்டு வாட்டர் வந்து வெப்பத்தை நோக்கி நகரும். திஸ் வாட்டர் ஆல்சோ ஹாட் அண்ட் ரைசஸ் அண்ட் வாட்டர் ஃப்ரம் த சைட்ஸ் மூவ்ஸ் டவுன். இந்த ப்ராசஸ் கண்டினியூஸா நடக்கும், கோல்ட் வாட்டரும் ஹீட் ஆகுறது வரைக்கும். இதுதான் கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சீ பிரீஸ் அண்ட் லேண்ட் பிரீஸ். இப்போ இதுல கடல் காற்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கடல் காற்று அப்படின்னா, கடல் காற்று எப்போ நமக்கு சீ பிரீஸ் வந்து நல்லா காற்று வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவு நேரத்துலயா பகல் நேரத்துலயா? கடல் காற்றுனா எப்போ வீசக்கூடிய காற்று? டே டைமா நைட் டைமா? டே டைம். ஓகேவா? சீ பிரீஸ் அப்படின்னா இது என்ன ப்ராசஸ் பாருங்க. வெயில் காலத்துல இப்போ வந்து கடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பக்கத்துலயே லேண்ட் இருக்கு, சரியா? ஸோ இது வந்து கடல், இது லேண்டு. இப்போ நல்ல வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப வெயில் நேரத்துல எது சீக்கிரமா ஹீட் ஆகும்? கடலா லேண்டா? லேண்டு. ஸோ இது வந்து நல்ல ஹீட்டா இருக்கு, சரியா? இது ஹீட் ஆகும்போது இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இதுல உள்ள ஏர் எல்லாமே மேல போயிடும்.
லேண்ட் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய காற்று எல்லாமே வெப்பத்தினால விரிவடைஞ்சு மேல போயிடும். அப்ப இந்த இடத்துல லோ ப்ரெஷர் ஏரியா கிரியேட் ஆகும். ஓகே, லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அந்த ப்ரெஷரை ஈக்குவேட் பண்றதுக்காக இந்த இடத்துல இருந்து காற்று எங்க நோக்கி வீசும்? நிலத்தை நோக்கி வீசும். ஓகேவா? ஃப்ரம் ஹையர் ப்ரெஷர் டு லோயர் ப்ரெஷர் ஏரியாவுக்கு காற்று வீசுது. இந்த ப்ராசஸ் வந்து டே டைம்ல நடக்கும், பகல் நேரத்துல. அதுதான் சி ப்ரீஸ்னு சொல்லுவோம். லேண்ட் ப்ரீஸ்னா இதே நைட்டு பார்க்கும்போது ஆப்போசிட்டா இருக்கும். லேண்ட் வந்து சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் குயிக்கா கூல் ஆயிடும். ஓகேவா? ஆனா கடல் தண்ணி வந்து பகல் ஃபுல்லா அந்த வெப்பத்தினால அதோடைய மேல் பகுதி ஃபுல்லா எப்படி இருக்கும்? ஹீட்டா இருக்கும். ஓகேவா? அப்படி ஹீட்டா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இங்க இருந்து காற்று எங்க வீசும்? இல்ல கடல் பகுதிக்கு வீசும். அதுதான் வந்து நிலக்காற்று. ஸோ லேண்ட் ப்ரீஸ் எப்ப நடக்கும்னா நைட் டைம்ல நடக்கும். வாட்டரை ஹீட் பண்ணும்போது கேஸ் ஃபார்ம் ஆகாது. வாட்டரை ஹீட் பண்ணும்போது அது உள்ள நடுவுல சின்ன சின்ன பபிள்ஸ் இருக்கும். அது ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகக்கூடிய பபிள்ஸ். ஓகேவா? வாட்டரை ஹீட் பண்ணும்போது ஏர் ஃபார்ம் ஆகும்னு சொன்னீங்க, எனக்கு புரியல. ஆவி ஆகுறதா? ஸோ அது வந்து கன்வெக்ஷன் கிடையாது. அது ஆவி ஆகுறது கன்வெக்ஷன் கிடையாது, அது எவாப்ரேஷன். வாட்டரை ஹீட் பண்ணோம்னா அது வந்து பாயில் ஆகி அது கேஸா மாறுறதுக்கு பேரு எவாபரேஷன், ஆவியாதல் சொல்லுவா. இதுல இருந்து என்ன நடக்கும்னா ஹீட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. இப்போ நம்ம இங்க சீ பிரீஸ் லேண்ட் பிரீஸ் சொல்லும்போது கடல்ல இருந்து இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கிற லோ ப்ரெஷரை ஈக்குவல் பண்றதுக்காக இங்க இருந்து காற்று இங்க வருது இல்லையா? காற்று வருது மீன்ஸ் அதோடைய டெம்பரேச்சரை கூல் பண்றதுக்காக தான் அந்த ஏரே இங்க வந்து ஃபில் ஆகுது. ஓகே, அந்த இடத்துல காற்று நகருதுன்னு சொல்ல முடியாது, டெம்பரேச்சர் டிரான்ஸ்பர் ஆகுது இங்க இருந்து இங்க டெம்பரேச்சர். ஸோ அதனாலதான் இது வந்து கன்வெக்ஷன் சொல்றோம். ஓகேவா? அடுத்தது சீ பிரீஸ். சீ பிரீஸ் இப்ப நான் சொன்ன அதே எக்ஸ்பிளனேஷன் தான் கீழே இருக்கும். The people living in the coastal area experience an interesting phenomenon, and during the day, the land gets heated faster than the water. டே டைம்ல வந்து லேண்ட் வந்து நல்லா ஃபாஸ்டா ஹீட் ஆயிடும். ஓகே, அந்த ஏர் ஓவர் த லேண்ட் பிகம்ஸ் ஹாட்டர் அண்ட் ரைசஸ் அப். எப்பவுமே வந்து ஒரு இடத்துல ஹீட் ஆகுது அப்படிங்கறத நாம எப்படி ரியலைஸ் பண்ண முடியும்னா அங்க காத்தே இருக்காது. ஓகே, நம்ம சம்மர் டைம்ல இதுதான் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். சம்மர்ல வந்து வேர்க்கிறதுக்கு காரணம் நம்மளோட ப்ரெஷர் வந்து என்ன ஆகுது? லோ ஆகுது. ஓகேவா? ஸோ நம்மளோட பாடி ப்ரெஷருக்கும் வெளியே இருக்கிற ப்ரெஷருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆகுது. அதை ஈக்குவேட் பண்றதுக்காக நம்ம பாடியில ஆட்டோமேட்டிக்கா ஸ்வெட்டிங் ஆகுது. ஓகே, அதுதான் நம்மளோட காரணம். அப்ப அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து எதனால அப்படின்னா நம்ம ஏர் வந்து ஹீட் ஆனிச்சுன்னா அப்படியே விரிவடைஞ்சு மேல போகும், அதாவது ரைஸ் ஆகும், அது மேல நகரும். அப்ப அந்த ஏர் இருந்த இடத்துல இப்ப வந்து கம்மியா இருக்கும். ஏர் முன்னாடி இருந்ததை விட கம்மியா இருக்கும். அதுதான் லோ ப்ரெஷர் ஏரியான்னு சொல்லுவோம். இதனாலதான் நமக்கு மழையே கிடைக்குது. நம்ம கடல்ல இந்த மழை காலம்லாம் இன்னைக்கு சீசன் வரும்போது பாருங்க, அடிக்கடி நியூஸ்ல என்ன சொல்லுவாங்க? குறைந்த அழுத்த தாழ்வு நிலை உருவாகி உள்ளதால் மழை பெய்யும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி உருவாகுதுன்னா இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்னாலதான். ஓகேவா? The air over the land becomes hotter and rises up, and the cooler air from the sea rushes into towards the land to take its place. The warm air from the land moves towards the sea to complete the cycle. ஸோ இது இங்க வரும், அது அங்க வரும். அதாவது ரைஸான ஏர் இங்க வரும், கூலான ஏர் இங்க வரும். ஓகேவா? இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா சீ பிரீஸ். ஆனா லேண்ட் பிரீஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, டு ரிசீவ் த கூலர் சீ பிரீஸ், the window of the houses in coastal areas are made up of the face of the sea. At night, it is exactly the reverse. The water cools down more slowly than the land. So the cool air
from the land move towards the sea. This is called land breeze. இப்ப land breeze எப்ப நடக்கும்னா நைட் டைம். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் எதுக்கு எக்ஸாம்பிள்? கன்வெர்ஷன். ஸோ இது தமிழ்ல ரீட் பண்ணிடலாம். இந்த மனித உடலின் வெப்பநிலை, ஆய்வக வெப்பநிலை, இதோடைய அளவு இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி சொல்றோம். ஒரு மருத்துவ வெப்பநிலைமானி 35 to 42 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். ஃபாரன்ஹீட்ல 94 to 108 இருக்கும். நம்மளோட பாடி டெம்பரேச்சர் இதுதான். அண்ட் லேபரேட்டரி ஆய்வக வெப்பநிலை -10 இருந்து 110 வரைக்கும் இருக்கும். வெப்பநிலை மாநில பாதரசம் பயன்படுத்துவதில் என்ன கவனம் தேவைன்னா, உடைந்து போனால் அதை அப்புறப்படுத்துவது கடினம், ஏன்னா அது நச்சுத்தன்மை வாய்ந்தது. ஓகேவா? அதனால இப்ப நம்ம எதை யூஸ் பண்றோம்? டிஜிட்டல். ஓகே. அடுத்து வெப்பம் பரவும் 3 முறைகள் என்னதுன்னா, வெப்ப கடத்தல், வெப்ப சலனம், வெப்ப கதிர்வீசல். வெப்ப கடத்தல்னா ஒரு பொருளின் வெப்பமான முனையிலிருந்து குளிர்ந்த முனைக்கு வெப்பம் இடமாற்றம் அடையும். அதுதான் வெப்ப கடத்தல். பொதுவாக திண்மங்களில் வெப்ப கடத்தலினால் வெப்பம் இடமாற்றம் அடைகிறது. சாலிட்ஸ்ல தான் இது அதிகமா நடக்குது. இப்ப வெப்பத்தை கடத்தும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு உலோகங்கள் எல்லாமே வெப்பத்தை நன்கு கடத்தும். இந்த பாயிண்ட் நம்ம இங்கிலீஷ்ல பார்க்கல. நார்மலி மெட்டல்ஸ் ஆர் த குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். அது நோட் பண்ணிக்கோங்க. மெட்டல்ஸ் வந்து குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். அது என்னென்ன மெட்டல்ஸ் அப்படின்னா, தாமிரம், இரும்பு, அலுமினியம், வெள்ளி. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ்க்கு இதுல கொடுத்துருக்காங்க. Metals are good conductors of heat and also electricity. நம்ம இப்ப வெப்பம்ங்கிற டாபிக் படிச்சுட்டு இருக்கிறதுனால ஹீட்டை பத்தி பாக்குறோம். Cu, Fe, Al, Ag இதுதான் இங்க கொடுத்திருக்கிறது. Cuனா காப்பர் தாமிரம், இரும்புனா Fe, அலுமினியம் Al, சில்வர் வெள்ளி தான் Ag. இதெல்லாம் வெப்பத்தை நன்கு கடத்தக்கூடிய உலோகங்கள். வெப்ப சலனத்திற்கு எடுத்துக்காட்டு கடல் காற்று, நிலக்காற்று. இதுல சிம்பிளாவே இதுல கொடுத்துட்டேன், நான் எக்ஸ்பிளனேஷன் எதுவும் கொடுக்கல. கடல் காற்று எப்ப வீசும்? பகல் நேரத்தில் வீசும். நிலக்காற்று இரவு நேரத்தில் வீசும். அதோட எக்ஸ்பிளனேஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேவா? இந்த கடல் காற்று பகல் நேரத்துல நிலம் சூடா இருக்கிறதுனால அதை ஈக்குவல் பண்றதுக்கு கடல்ல இருந்து காற்று நிலத்தை நோக்கி வீசும். நிலக்காற்றுனா இரவு நேரத்துல நிலம் கூலா இருக்கும், கடல் வெப்பமா இருக்கும். அதை சரி செய்ய நிலத்திலிருந்து கடலை நோக்கி காற்று வீசும். ஓகேவா? அடுத்தது வெப்ப கதிர்வீச்சு, ரேடியேஷன். ரேடியேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ரேடியேஷன் அப்படின்னா 3 முறைகள் சொன்னோம் இல்லையா? கண்டக்ஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம், கன்வெக்ஷன், அடுத்தது ரேடியேஷன். From the sun, the heat becomes to us by another process known as radiation. அதாவது நாம இருக்கிறது சோலார் சிஸ்டம்ல, அப்படிதானே? சன் வந்து சென்ட்ரல்ல இருக்கு அப்படின்னா, சன்னுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்னா மெர்க்குரி இருக்கும். ஓகே, புதன். மெர்க்குரிக்கு அடுத்தது வீனஸ் இருக்கும், வெள்ளி. அதுக்கப்புறம் தான் நம்ம எர்த் இருக்கும். ஓகே, அப்போ எர்த் வரைக்கும் சன்லைட் வந்து ரீச் ஆகணும்னா அப்ப அது அங்க இருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆகி தானே வர முடியும். ஓகேவா? அப்படின்னா இங்க இருந்து ஹீட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி டிரான்ஸ்பர் ஆகி வருதுன்னா அந்த மெத்தடுக்கு பேரு தான் என்ன பேரு? ரேடியேஷன். இந்த ரேடியேஷன் நடக்கிறதுக்கு வந்து சாலிடு, லிக்விடு, கேஸ் இந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. இந்த டஸ் நாட் ரெக்வயர் அண்ட் மீடியம். இதுதான் இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதாவது டிரான்ஸ்பர் ஆஃப் ஹீட் பை ரேடியேஷன் டஸ் நாட் ரெக்வயர் எனி மீடியம். ஓகே, ஒரு ஊடகம் இல்லாமல் வெப்பம் பரவும் முறை அப்படின்னா அது வந்து கதிரியக்கம், வெப்ப கதிர்வீசல். அதான் இந்த ரேடியேஷன். இட் கேன் டேக் பிளேஸ் வெதர் த மீடியம் இஸ் பிரசன்ட் ஆர் நாட். மீடியம் இருந்தாலும் இல்லைனாலும் இது டிரான்ஸ்பர் ஆகும். ஓகே, ஆல் ஹாட் பாடிஸ் ரேடியேட் ஹீட். சூடா இருக்கிற ஒரு பொருள், ஒரு கிளாஸ்ல வந்து சூடா வந்து தண்ணி இருக்குன்னா அது கிட்ட போய் தொட்டாதான் சூடா இருக்குன்னு நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அதாவது உள்ள போய் கை வச்சு தொட்டு பார்த்தாதான் சூடா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அது கிட்ட நம்ம கையை கொண்டு போனாலே நம்ம கை ஃபீல் பண்ணும், அப்படிதானே? ஹீட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹாட்டா இருக்கிற எல்லா பாடிஸுமே எதை ரேடியேட் பண்ணுது? ஹீட். ஓகேயா? When this heat falls on some object, a part of it is reflected.
a part of absorbed and a part may be transmitted. ஸோ அப்படி வந்து ஹீட்டை வெளியிடக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய ஹீட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலாம், அப்படி இல்லைன்னா அப்சர்வ் பண்ணப்படலாம், இல்லைன்னா பரவலாம், இன்னொரு இடத்துக்கு பரவலாம், எப்படி வேணா இருக்கும். ஸோ இந்த ரேடியேஷன் அப்படிங்கிறதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா சன்லைட் ரீச்சஸ் த எர்த், அதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் ரேடியேஷன். ஓகேவா? சன்லைட் ரீச்சஸ் எர்த். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் ரேடியேஷன். இப்ப நம்ம சன்லைட் வந்து எர்த்தை வந்து சேரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் டேக்கன் பை சன்லைட் டு ரீச் த எர்த். Time taken by sunlight to reach earth. 8 minutes 8 minutes 33 seconds. இது ஒரு ஆன்சர். அதாவது சூரிய ஒளி பூமியை வந்தடைய ஆகும் காலம். ஓகேயா? சூரிய ஒளி பூமியை வந்தடைய ஆகும் காலம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பூமியை அடைய ஆகும் காலம், இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பின்னாடி இதுல நம்ம படிப்போம், பட் இப்பவே நான் இதை சொல்லிடுறேன். சூரிய ஒளி பூமியை அடைய ஆகும் காலம் வந்து 3 ஆன்சர் இருக்கு, 3 ஒரே ஆன்சர் தான். ஃபர்ஸ்ட் ஆன்சர் 8 minutes, சாரி ஒரு நிமிஷம், 8 minutes 20 seconds. 8 minutes 20 seconds. இதை எப்படியும் சொல்லலாம்னா 8.33 minutes அப்படின்னு சொல்லலாம். அப்படியும் இல்லைன்னா 500 seconds. இந்த 3ம் ஒரே ஆன்சர் தான், வேற வேற விதத்துல சொல்றோம். எல்லாமே மினிட்ஸ்ல சொன்னா 8.33 minutes, மினிட்ஸ் செகண்ட்ஸா பிரிச்சு சொன்னா 8 minutes 20 seconds, வெறும் செகண்ட்ஸ்ல மட்டும் சொன்னா 500 seconds. ஓகேவா? இதுதான் வெப்ப கதிர்வீசல் அப்படின்னு சொல்லக்கூடியது. சூரியனிடமிருந்து வெப்ப கதிர்வீச்சு முறையில் வெப்பம் நம்மை வந்தடைகிறது. கதிர்வீச்சினால் வெப்பம் இடமாற்றம் அடைவதற்கு எந்தவித ஊடகமும் தேவையில்லை. ஊடகம் தான் மீடியம். மீடியம் சொல்றதுதான் ஊடகம். மீடியம்னா எது அப்படின்னா ஏர், கேஸ், வாட்டர். ஓகேயா? இந்த 3ஐயும் தான் ஊடகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஹீட்டு டிரான்ஸ்பர் ஆகணும்னா நடுவுல காற்றுன்னு ஒண்ணு இருக்கலாம், ஏர் கேஸ் ஒண்ணுதான், சாலிட்ஸ். ஏரா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு கேஸா இருக்கலாம், சாலிடா இருக்கலாம், வாட்டர், லிக்யூட், ஏதாவது ஒரு லிக்யூட். ஸோ அப்படின்னா அதுதான் ஊடகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஊடகம் எதுவுமே இல்லாம ஹீட்டு கண்டிப்பா நம்ம சன்லைட்ல இருந்து எர்த்த வந்து ரீச் ஆகுது. அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ரேடியேஷன். ஓகேவா? சன்லைட் வந்து அடையிறதுக்கு எவ்வளவு டைம் சொன்னேன்? இந்த டைம் திருப்பி சொல்லுங்க. 8 நிமிடம் 20 வினாடி. ஓகே, ஒரு ஆன்சர் சொன்னா இன்னொரு ஆன்சர் சொன்னேன் 8.33 minutes, நிமிடங்கள், அல்லது 500 seconds. ஓகே, 500 வினாடி. ஓகே, அடுத்த பாயிண்ட் போலாம். நெக்ஸ்ட், கைண்ட்ஸ் ஆஃப் கிளாத்ஸ் we wear in summer and winter. கோடை காலங்களையும் குளிர்காலங்களையும் நம்ம எந்த மாதிரி ஆடைகளை அணியிறோம், அது நமக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு கிளைமேட்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு? இது நம்ம நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சம்மர் டைம்ல நாம என்ன கலர் ட்ரெஸ் போட மாட்டோம்? டார்க் சர்ஃபேஸ், அது லைட் கலர் தான் நம்ம போடுவோம். சரியா? டார்க் சர்ஃபேஸ் போட மாட்டோம். ஏன் லைட் கலர் போடுறோம்? In summer we prefer light color clothes. In winter we usually wear dark color. டார்க் சர்ஃபேஸ் வந்து ஹீட்டை என்ன செய்யும்? அப்சர்வ் பண்ணும். ஏற்கனவே ஹீட்டா இருக்கு, ஹாட்டா இருக்கு அப்படின்னா நம்ம அந்த டார்க் சர்ஃபேஸ் கலர் போடும்போது இன்னும் கொஞ்சம் ஹீட் நம்ம பாடியில அப்சர்வ் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம், ஹீட்னால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஆனா வின்டர்ல கண்டிப்பா என்ன கலர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்?
டார்க் கலர். ஏன்னா அது வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்றதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் வார்மா இருக்கும். ஓகேவா? லைட் கலர் கிளாத்ஸ் வந்து எதனால சம்மர்ல நாம அதை போடணும்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஹீட்டை வந்து அது என்ன செய்யும்? ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால அதை வந்து போடுறோம். அது ஒயிட் கலர் லைட் கலர் கிளாத்ஸ் வந்து போடுவோம். அடுத்தது உள்ளன் கிளாத்ஸ் நாம ஏன் விண்டர்ல யூஸ் பண்றோம் சொல்லுங்க. ஆக்சுவலா நான் உள்ளன் இந்த ஒரு கொஸ்டின் இம்பார்ட்டன்டா நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. கம்பளின்னு நம்ம சொல்றோம்ல, நம்ம கம்பளியை வந்து நம்ம போட்டிக்கிறதுனால நமக்கு வந்து நம்மளோட பாடி டெம்பரேச்சரை கம்பளியில இருந்து நமக்கு பாடி ஹீட் நமக்கு கிடைக்குமா, இல்ல என்ன நடக்கும் அந்த இடத்துல? ஏன் கம்பளியை யூஸ் பண்றோம்? கம்பளி நம்ம போக்குறதுனால கம்பளியில இருந்து நம்ம பாடிக்கு ஹீட் கிடைக்குமா? இதுதான் என்னோட கொஸ்டின். உள்ளன் கிளாத் வந்து நம்மளோட பாடிக்கு ஹீட்டை கொடுக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின். இல்ல அப்படி கிடையாது. ஓகே, உள்ளன் கிளாத் வந்து புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட். அது ஹீட்டை கண்டக்டே பண்ணாது. அப்போ இதை வந்து நம்ம கம்பளியை வச்சு நம்ம உடம்புல போக்கும் போது என்ன நடக்கும்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சர் என்ன இருக்கோ அப்படியே மெயின்டைன் ஆகும், அது குறையாது. ஓகேவா? இப்ப நம்ம கம்பளி வச்சு போக்குறதுனால நம்மளோட பாடியோட ஹீட்டுக்கும் அட்மாஸ்பியருக்கும் நடுவில் ஒரு பிளாக் பண்றோம். ஓகே, அப்ப அதனால நம்ம பாடியில இருந்து ஹீட் வெளியே ஆகுறது தடுக்கப்படுது. ஸோ அதனால அந்த ஹீட் அப்படியே மெயின்டைன் ஆகும் கம்பளியில. அதனாலதான் உள்ளன் கிளாத் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நமக்கு ஒரு இந்த கூற்று காரணம் அசர்ஷன் ரீசன் மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும்ல, அதுல கூட வரலாம். ஓகேவா? In the winter we use woolen cloths. Wool is a poor conductor of heat. Moreover, there is air trapped in between the wool fibers. This air prevents the flow of heat. இந்த ஏர் வந்து எதை ப்ரிவென்ட் பண்ணுது? ஹீட்டை வந்து வெளியே போகாம தடுக்குது. ஓகேயா? ஃப்ரம் அவர் பாடி டு கோல்டு சரௌண்டிங்ஸ், ஸோ வி ஃபீல் வார்ம். இதுதான் உள்ளன் கிளாத் யூஸ் பண்றதுக்கான ரீசன். ஸோ இது தமிழ்ல பார்க்கலாம். இதோடைய இது கோடை காலத்துல நாம மந்த நிற ஆடைகளையும், மந்த நிறம்னா லைட் கலர், குளிர்காலத்தில் இருண்ட நிற ஆடைகளையும் அணிவது நல்லது. ஏனெனில் இருண்ட மேற்பரப்புகள் அதிக வெப்பத்தை உறிஞ்சு கொள்வதால் குளிர்காலத்தில் இருண்ட நிற ஆடைகளை அணியும் போது நமக்கு வெதுவெதுப்பாக இருக்கும். மந்த நிற ஆடைகள் நம் மீது விழும் வெப்பத்தை பிரதிபலிப்பதால் கோடை காலத்தில் அவற்றை அணிவது நமக்கு இதமாக இருக்கும். குளிர்காலத்தில் நாம் கம்பளி ஆடைகளை பயன்படுத்துகிறோம். கம்பளி வெப்பத்தின் அருகில் கடத்தி, அப்படின்னா வெப்பத்தை கடத்தாது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் கம்பளி நார்களுக்கு இடையே காற்று சிக்கி உள்ளது. அதாவது அந்த ஏர் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ இந்த காற்று நமது உடலில் உள்ள வெப்பத்தை குளுமையான சூழலுக்கு கட்டுப்படுவதை தடுக்கிறது. எனவே நாம் வெதுவெதுப்பாக உணர்கிறோம். ஓகேவா? இது நார்மலான உள்ள விஷயம் தான். இதுல மெயினான பாயிண்ட் வந்து wool is a poor conductor of heat. wool நம்ம யூஸ் பண்ணும்போது அது நமக்கு பாடிக்கு ஹீட்டை கொடுக்காது, நம்ம பாடி டெம்பரேச்சரை அது மெயின்டைன் பண்ணும். ஓகேவா? இதுதான் அதுல நடக்கும். அடுத்தது போல நெக்ஸ்ட் வந்து ஆசிட், பேஸ் அண்ட் சால்ட். அமிலம், காரங்கள், உப்புக்கள். இது ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் எடுப்பாங்க, ஆசிட், பேஸ் அண்ட் சால்ட்ல இருந்து. ஓகே, அதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் வருதுன்னு கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஆசிட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். கர்ட், லெமன் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ், வினிகர், இதெல்லாமே என்ன டேஸ்ட்ல இருக்கும்? sour in taste. These substance taste sour because they contain acids. பொதுவா ஆசிட்னாலே என்ன சுவையோட தான் இருக்கும்? புளிப்பு சுவையோட தான் இருக்கும். ஓகேயா? இந்த ஆசிட் அப்படிங்கிற அந்த வேர்ட் எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னா லத்தீன் வேர்ட் அசர் அப்படிங்கிற ஒரு லத்தீன் வேர்ட்ல இருந்து எடுத்தாங்க. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா சோர் இன் டேஸ்ட், அதாவது புளிப்பு சுவை கொண்டது. லத்தீன் மொழியில இந்த இதுதான் புளிப்பு, அதுல இருந்து வந்ததுதான் ஆசிட். ஓகே, ஆசிட் இன் தி சப்ஸ்டன்ஸ் ஆர் நேச்சுரல் ஆசிட்ஸ். நேச்சுரல் ஆசிட்ஸ் தான் எல்லாமே ஃபுல்லாவே. பேசஸ்னா என்னன்னு பார்க்கலாம். பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா இஸ் பேக்கிங் சோடா பேசஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா அப்படிங்கிறது பிட்டர் இன் டேஸ்ட்.
நீங்க என்னைக்காவது பேக்கிங் சோடா லைட்டா வாயில போட்டு பார்த்துருக்கீங்களா? பேக்கிங் சோடா கண்டிப்பா வீட்ல இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அதை எடுத்து லைட்டா போட்டு பாருங்க. பிட்டர் டேஸ்ட் கசக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்னா பேசஸ்க்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? இஃப் யூ ரப் இட்ஸ் சொல்யூஷன் பிட்வீன் ஃபிங்கர்ஸ் இட் ஃபீல்ஸ் சோப்பி. லைட்டா தண்ணி விட்டு அது நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சோப் எப்படி வளவளப்பா இருக்கும் அது மாதிரி இது வந்து ஃபீல் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் பேசஸ்க்கான ப்ராப்பர்ட்டி. அதாவது காரங்கள் காரங்கள் வந்து வளவளப்பான தன்மையை கொண்டவை. ஓகேவா? அண்ட் கசப்பு சுவை கொண்டவை. ஆசிட்ஸ் வந்து என்ன சுவை கொண்டவை? புளிப்பு சுவை கொண்டவை. அடுத்தது generally substances like these which are bitter in taste and feel soapy on touching are known as bases. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? பேசஸ். நேச்சர் ஆஃப் சச் சப்ஸ்டன்சஸ் இஸ் டு பி பேசிக். அதாவது இதுதான் நம்ம காரத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஆசிட் கண்டென்ட்ஸ் என்னெல்லாம் எதுல கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே ஒரு லிஸ்ட் மாதிரி இருக்கு. வினிகர்ல என்ன ஆசிட் இருக்கு? அசிட்டிக் ஆசிட். அண்ட் சிஸ்டின் எறும்போட கொடுக்கு இருக்கு இல்லையா? அது எதை வச்சு நம்மள கடிக்கும்? அது வந்து ஃபார்மிக் ஆசிட். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுல ஒரு சில இதுக்கு நான் கெமிக்கல் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா சொல்றேன், அது நீங்க நோட் பண்ணிக்கோங்க சைட்ல. வினிகர் அசிட்டிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா வந்து CH3COOH. இது ஃபார்மிக் ஆசிட் வந்து HCOOH. ஓகேவா? ஆரஞ்சு லெமன் இந்த ரெண்டுலயுமே என்ன ஆசிட் இருக்கு? சிட்ரிக் ஆசிட். இன்னொன்னு ஆரஞ்சுல வந்து உங்களுக்கு ஒருவேளை ஆப்ஷன்ல சிட்ரிக் ஆசிட் இல்ல அப்படின்னா நம்ம வேற என்ன ஆசிட் சொல்லலாம் அப்படின்னா அஸ்கார்பிக் ஆசிட். அஸ்கார்பிக் ஆசிட். ஆரஞ்சுல வந்து சிட்ரிக் ஆசிட் வந்து கம்மியா இருக்கு. அஸ்கார்பிக் ஆசிடோட பெர்சன்டேஜ் தான் அதிகம் ஆரஞ்சுல. அஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னு சொல்றது விட்டமின் சியோட கெமிக்கல் நேம். நான் இப்ப சொல்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின். ஓகே, விட்டமின் சியோட கெமிக்கல் நேம் அப்படிங்கிறது தான் இந்த அஸ்கார்பிக் ஆசிட். ஆரஞ்சு வந்து அஸ்கார்பிக் ஆசிட், அது விட்டமின் சியோட கெமிக்கல் நேம். அடுத்தது கர்ட், தயிர். தயிர் வந்து லாக்டிக் ஆசிட். ஸ்பினாச் கீரை, அதுல வந்து என்ன இருக்கு? ஆக்சாலிக் ஆசிட். ஆம்லா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அஸ்கார்பிக் ஆசிட். ஆம்லா நெல்லிக்காய். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆம்லால என்ன இருக்குன்னு கேட்டா அஸ்கார்பிக் ஆசிட். ஆம்லாவோட இன்னொரு பேரு கூஸ்பெரி. கூஸ்பெரி சொன்னாலும் ஆம்லானாலும் ஒண்ணுதான். டேமரின் புளி, கிரேப்ஸ், பழுக்காத மாங்காய், இதுல எல்லாம் என்ன ஆசிட் இருக்கு? டார்டாரிக் ஆசிட். ஓகேவா? இந்த ஆசிட் பேர்லாம் படிச்சு வச்சுக்கணும். அப்புறம் தக்காளியில வந்து என்ன ஆசிட் இருக்கு அதை நோட் பண்ணிக்கோங்க. தக்காளி, டொமேட்டோ. டொமேட்டோ வந்து ஆக்சாலிக் ஆசிட். அதுக்கு அடுத்தது ஆப்பிள். ஆப்பிள்ல வந்து மாலிக் ஆசிட். ஓகே, அடுத்தது பேசஸ். பேசஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தின லிஸ்ட். லைம் வாட்டர். லைம் வாட்டர் அப்படின்னா அது வந்து சுண்ணாம்பு நீர். சுண்ணாம்பு, லைம்னா சுண்ணாம்பு. ஸோ அது வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு. இதோடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா வந்து CaOH twice. CaOH twice. இது வந்து லைம் கால்சியம் ஹைட்ராக்சைடோட கெமிக்கல் ஃபார்முலா. இது வந்து ஒரு பேஸ், காரத்தன்மை கொண்டது. ஓகேயா?
அடுத்தது விண்டோ கிளீனர். விண்டோ கிளீனர்னா இந்த விண்டோ கிளீனர்னா எதுப்பா? கிளாஸ் கிளீன் பண்றதுக்காக ஒரு லிக்விட் வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன? பாலின். அது அது வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இது வந்து NH4OH, அமோனியம் ஹைட்ராக்சைடு, NH4OH. அடுத்தது சோப்பு. சோப்பு தயாரிக்கிறதுக்கு வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, NaOH அண்ட் KOH. இது ரெண்டுல இது வந்து சலவை சோப்பு, அதாவது துணி துவைக்கக்கூடிய சோப்பு வந்து NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து பாத்திங் சோப், குளியல் சோப். நம்ம தோல்ல சோப் யூஸ் பண்ணும்போது அது சென்சிட்டிவா இருக்கும் நம்ம ஸ்கின், அதுக்காக அதுல வந்து கம்மியா இருக்கிறத யூஸ் பண்ணுவோம், அதுதான் KOH, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. NaOH வந்து அதோடைய பேசிக் ப்ராப்பர்ட்டி ஹையா இருக்கும், இதுக்கு கம்மியா இருக்கும். ஓகேவா? அடுத்தது மில்க் ஆஃப் மெக்னீஷியா. இது வந்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, MgOH வைஸ். இது எங்க யூஸ் பண்ணுவோம்னா மில்க் ஆஃப் மெக்னீஷியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெலிசல் டானிக் பாத்துட்டீங்களா, பிங்க் கலர் டானிக் அல்சருக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து MgOH, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. இது வந்து ஒரு ஆன்டாசிட், பிராக்கெட்ல எழுதிக்கோங்க, இது ஒரு ஆன்டாசிட். அசிடிட்டிக்காக நாம பயன்படுத்தக்கூடியதான் மில்க் ஆஃப் மெக்னீஷியா. ஓகேயா? ஸோ பேசஸ் ப்ராப்பர்ட்டி எதெல்லாம் இருக்குன்னா லைம் வாட்டர், அமோனியம் ஹைட்ராக்சைடு, சோப்பு, அப்புறம் மில்க் ஆஃப் மெக்னீஷியா. அப்புறம் இது இல்லாம நம்ம வேற என்ன சொல்லலாம்னா டூத் பேஸ்ட், இதெல்லாம் கூட பேஸ் ப்ராப்பர்ட்டி தான். சரியா? அடுத்தது இண்டிகேட்டர்ஸ். இண்டிகேட்டர்ஸ்னா என்னன்னா ஒரு சொல்யூஷன் வந்து ஆசிடா பேஸா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இண்டிகேட்டர்னு ஒண்ணு வேணும், அதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுதான் வந்து இண்டிகேட்டர்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம இத ஒரு நிமிஷம் தமிழ்ல சொல்லிடுறேன். அமிலம் காரம்ல வந்து தயிர், எலுமிச்சை சாறு, ஆரஞ்சு சாறு, காடி. காடினா வினிகர். சரியா? வினிகர் தான் தமிழ்ல காடின்னு சொல்லுவோம். புளிப்பு சுவை கொண்டவை, அமிலத்தை பெற்றிருப்பதால் இவை புளிப்பாக உள்ளன. இத்தகைய பொருட்களின் ரசாயன இயல்பு அமிலம். ஆசிட் என்ற சொல் ஆசிடே என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது. அதனுடைய பொருள் என்னன்னா புளிப்பு. காரம் வந்து சமையல் சோடா. சமையல் சோடா தான் பேக்கிங் சோடா, அது வந்து கசப்பு சுவையுடையது. விரல்களில் இதை தேய்த்தால் வலுவெழுப்பாக இருக்கும். கசப்பாகவும் தொட்டு உணரும் போது வளவளப்பாகவும் இருக்கும் பொருட்கள் காரங்கள் என்று அழைக்கப்படும். இந்த பொருட்கள் காரத்தன்மை உடையவை என்று கூறப்படுகிறது. ஓகேவா? நிறங்காட்டிகள். ஒரு பொருளின் தன்மை அமிலமா அல்லது காரணமா என்பதை அறிய சில வகை பொருட்களை பயன்படுத்துறோம். இதுக்கு பேரு தான் இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்றோம். நிறங்காட்டிகள் தான் இண்டிகேட்டர்ஸ். ஓகே, இது இயற்கை நிறங்காட்டிகளுக்கு எடுத்துக்காட்டு. இயற்கையாகவே ஒரு நிறங்காட்டி இருக்குன்னா அது வந்து நேச்சுரல் இண்டிகேட்டர் அப்படின்னா மஞ்சள், லிட்மஸ், சைனா ரோஸ் பெட்டல்ஸ், அதுதான் செம்பருத்தி பூ. இதெல்லாம் வந்து இயற்கை நிறங்காட்டிகளுக்கு எடுத்துக்காட்டு. அமிலங்கள் எது எதுல என்ன அமிலம் இருக்கு? வினிகர்ல அசிட்டிக் அமிலம், இதோட மாலிகுலர் ஃபார்முலா சொன்னேன், CH3COOH. அப்புறம் எறும்பு, தேளின் கொடுக்கு, ஃபார்மிக் அமிலம் HCOOH. அப்புறம் ஆரஞ்சு, எலுமிச்சையில சிட்ரிக் அமிலம் இருக்கு, பட் ஆரஞ்சுல இன்னொரு அமிலம் இருக்குன்னு சொன்னேன், என்னது? ஆரஞ்சுல சிட்ரிக் அமிலத்தை விட எந்த அமிலம் தான் அதிகமா இருக்கு? அஸ்கார்பிக் அமிலம். ஓகேயா? அஸ்கார்பிக் அமிலம் எதனுடைய வேதிப்பெயர்னு சொன்னேன்? விட்டமின் சி உடைய வேதிப்பெயர். ஓகே, தயிர், பால்ல லாக்டிக் அமிலம். பசலை கீரை அதான் ஸ்பைனாச், இது வந்து ஆக்சாலிக் அமிலம். அதுக்கப்புறம் தக்காளிலையும் ஆக்சாலிக் அமிலம் தான் சொன்னேன். அண்ட் ஆப்பிள்ல வந்து மாலிக் அமிலம் சொன்னேன். ஓகேயா? நெல்லிக்காய், சிட்ரிக் பழங்கள்ல அஸ்கார்பிக் அமிலம். புளி, திராட்சை, மாங்காய். மாங்காய்னா மாம்பழம் இல்ல மாங்காய், இதுல இருந்து டாட்டாரிக் அமிலம். ஓகேயா? அடுத்தது காரம். காரத்துக்கு எடுத்துக்காட்டு சுண்ணாம்பு நீர், லைம் வாட்டர், அது கால்சியம் ஹைட்ராக்சைடு, CaOH2. அமோனியம் ஹைட்ராக்சைடு, NH4OH. கண்ணாடி ஜன்னல்களை தூய்மைப்படுத்தும் திரவம்.
அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. மெக்னீசியம் பால்மம், அதான் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, MgOH2. ஸோ இதெல்லாம் வந்து காரங்களுக்கு எடுத்துக்காட்டு. ஓகேயா? அந்த மெக்னீசியம் பால்மம் சொல்றது என்ன மருந்தா பயன்படுதுன்னு சொன்னேன்? ஆன்டாசிட். ஓகே, ஆன்டாசிட் மருந்துகளாக பயன்படக்கூடியது. ஓகே, இப்ப அடுத்தது இது நிறங்காட்டிகளை பத்தி பார்க்கலாம். லிட்மஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறங்காட்டி இருக்கு. அது எங்கிருந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். Indicators. Special type of substances are used to test whether their substance is acidic or basic. ஆசிடா பேஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுறது தான் இண்டிகேட்டர்ஸ். The indicators change their color when added to a solution. ஒரு சொல்யூஷன் கூட நீங்க இதை ஆட் பண்ணீங்கன்னா அதோட கலர், ஒரிஜினல் கலர் மாறும். அதை வச்சு நம்ம ஆசிடா பேஸான்னு கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாம்பிள் டர்மரிக், லிட்மஸ், சைனா ரோஸ் பெட்டல்ஸ். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம வீட்டுல வந்து ஆரத்தி கரைப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அது எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஸோ அது ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். மஞ்சளும் சுண்ணாம்பும் சேர்ப்பாங்க, அது ஆட்டோமேட்டிக்கா என்ன கலரா மாறிடும்? ரெட் கலரா மாறிடும். ஓகேவா? இந்த சுண்ணாம்புன்னு சொல்றது என்னது? காரம், அப்படிதானே? மஞ்சள் வந்து யூஸ்வலாவே எல்லோ கலர்ல தானே இருக்கும். ஆனா அது காரம் கூட சேரும் போது அது கலரே மாறுதா? ரெட் கலரா மாறுதா? ஸோ அப்படி ரெட் கலரா மாறுறத வச்சு நம்ம அது என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். பேஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? அது மாதிரி நமக்கு நேச்சுரல் இண்டிகேட்டர் வந்து லிட்மஸ், அதுதான் நம்ம நார்மலா யூஸ் பண்றோம். லிட்மஸ் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு பாருங்க. த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு இஸ் லிட்மஸ். இட் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் லிச்சன்ஸ். எங்க படிச்சோம் லிச்சன்ஸ் இதுக்கு முன்னாடி? இது நீங்க ஆன்சர் பண்ணுங்க. லிச்சன்ஸ் எங்க படிச்சோம்? 7th ஸ்டாண்டர்ட்ல தான் படிச்சோம். ஃபர்ஸ்ட் லெசன் என்ன பார்த்தோம்? 7th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன் என்ன பார்த்தோம்? ஆன்சர் பண்ணுங்க. 7th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன் என்ன பார்த்தோம்? இதுதான் ரிவைஸ் பண்றது. இந்த மாதிரி கேட்கும்போது உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா அந்த அட்டன் பண்ணது டைம் டிராவல் பண்ணணும். அப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னு யோசிக்கணும். நான் ஏன் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லெசன் என்ன படிச்சோம்னு கேட்கிறேன். ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கு, அதனால கேட்கிறேன். நியூட்ரிஷன் இன் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? அடுத்தது 2வது லெசன் என்ன பார்த்தோம்? டைஜஷன் சிஸ்டத்தை பத்தி படிச்சோமா? சோ அதுல வந்து சரி, ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன் இன் பிளான்ட்ஸ்ல வந்து ஆட்டோட்ரோபிக், ஹெட்ரோட்ரோபிக் அப்படிலாம் படிச்சோம் இல்லையா? பாராசைட்னு ஒண்ணு சொன்னா, பாராசைட்க்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? நீங்க வரலையா? நீங்க வரலீங்களா? நீங்க அந்த கிளாஸ் வந்தீங்களாப்பா? ஃபர்ஸ்ட் லெசன் எடுக்கும்போது வந்தீங்க, வரலையா? கஸ்கூட்டா அப்படிங்கிறது பாராசிட்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோமா? அதுக்கப்புறம் இந்த சிம்பியாசிஸ்னு ஒண்ணு சொன்னா அப்படின்னா என்ன? ஸோ நம்ம பிளாஷ்பேக்கு போலாம், கவனிங்க. நியூட்ரிஷன் இன் பிளான்ஸ் இதானே நம்ம பார்த்தது. ஆட்டோட்ரோப்ஸ், ஹெட்ரோட்ரோப்ஸ் இதெல்லாம் பத்தி சொன்னா, போட்டோசிந்தசிஸ், அடுத்தது எனர்ஜி, ஆல்கே அப்படின்னு ஒண்ணு பார்த்தோமா? ஆல்கேனா என்னன்னு பார்த்தோமா? அடுத்தது பிளான்ஸ் வந்து பாரசைட், ஒட்டுண்ணி தாவரமா வாழும். ஓகேவா? அடுத்தது இன்செக்டிவரஸ் பிளான்ஸ், அதாவது பூச்சி உண்ணும் தாவரமா இருக்கும். அப்புறம் பங்கி, இதெல்லாம் பார்த்தோமா? அதுக்கு அடுத்தது சிம்பியாசிஸ் ஒண்ணு சொன்னேன். இந்த இடத்துலதான் நாம வந்து லிச்சன்ஸ பத்தி படிச்சோம். இருக்கா? ஆர்கானிசம் கால்டு லிச்சன்ஸ். ஓகேயா? லிச்சன்ஸ்னா என்னது? அது ஒரு ஆல்கா, அப்படிதானே? அந்த ஆல்கா வந்து
which is an alga and a fungus live together. லிச்சன்ஸ்ங்கிறது ஒரு கடல் பாசி, தமிழ்ல படிக்கிறதா இருந்தா கடல் பாசி. அது கூட எதுவும் சேர்ந்திருக்கும், பங்கஸும் சேர்ந்திருக்கும். ஓகே, இந்த ஆல்கா வந்து கிரீன் பிக்மெண்ட்ஸை வச்சு எதுக்கு ஃபுட்டு தயாரிச்சு கொடுக்குது? பங்கஸ்க்கு. ஓகேயா, அதே மாதிரி பங்கஸ் வந்து இந்த ஆல்காவுக்கு என்ன கொடுக்குது? வாட்டரை கொடுக்குது. ஓகேயா, பங்கஸ்ல நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கும், அதுவும் மினரல்ஸையும் இந்த ஆல்காவுக்கு கொடுக்குது. இதுக்கு பேரு தான் கூட்டுயிர் வாழ்க்கை முறை, சிம்பியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் லிச்சன்ஸ். அந்த லிச்சன்ஸ் தான் இங்க நாம எதா படிக்கிறோம்? இண்டிகேட்டரா படிக்கிறோம். சரியா? சோ இதுல வந்து இண்டிகேட்டர் அப்படிங்கிறது இது ஒரு நேச்சுரல் டை. ஆக்சுவலா இது ஒரு இயற்கை சாயம், லிட்மஸ் அப்படிங்கிறது. ஓகே, இதுல ரெண்டு கலர்ஸ் இருக்கு. பர்பிள் கலர், இட் ஹாஸ் ஏ பர்பிள் கலர் இன் டிஸ்டில்டு வாட்டர். இது வந்து நார்மலா பர்பிள் கலர்ல இருக்கும். எதுல அப்படின்னா டிஸ்டில்டு வாட்டர், தூய்மையான தண்ணியில போட்டோம் அப்படின்னா அது பர்பிள் கலர்ல இருக்கும். ஓகேவா? இட் இஸ் அவைலபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் சொல்யூஷன் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் பேப்பர் நோன் அஸ் லிட்மஸ் பேப்பர். இது ரெண்டு விதமா நமக்கு கிடைக்கும். ஒன்னு சொல்யூஷன் ஃபார்மேட்ல, இன்னொன்னு ஸ்ட்ரிப்ல கிடைக்கும். ஓகேவா? இந்த ஸ்ட்ரிப்ங்கிறது ரெண்டு கலர்ல இருக்கும். ஒன்னு ரெட் கலர், இன்னொன்னு என்னது ப்ளூ கலர். ஆசிட்ல நாம வந்து இதுல ப்ளூ லிட்மஸ் பேப்பர் எடுத்தோம்னா அது என்ன கலரா மாறிடும்? ரெட் கலரா மாறிடும். பேஸ்ல வந்து ரெட் கலர் வந்து என்ன கலரா மாறிடும்? ப்ளூ கலரா மாறிடும். ஓகேயா? சோ இதுல ரெண்டு சொல்யூஷனாவும் இருக்கும், ஸ்ட்ரிப் பேப்பராவும் இருக்கு. The solution which do not change the color either red or blue litmus are known as neutral solution. ஒரு சொல்யூஷன் அது வந்து ப்ளூ கலரோ ரெட் கலராவோ இல்ல ரெட்ட ப்ளூவாவோ மாத்தல அப்படின்னா அப்ப அது என்ன சொல்யூஷன் அர்த்தம்? நியூட்ரல். நியூட்ரல்னா நடுநிலைமை, அது ஆசிடும் இல்ல பேஸும் இல்ல. தீஸ் சப்ஸ்டன்ஸ் ஆர் நெய்தர் அசிடிக் ஆர் நாட் பேசிக். ஓகேயா? அந்த மாதிரி இருந்தா அது ஆசிட்லயும் வராது, பேஸ்லயும் வராது. இப்போ கீழே ஒரு லிஸ்ட் மாதிரி இருக்கு. என்ன லிஸ்ட்னா இண்டிகேட்டர்ஸ் அண்ட் தேர் கலர்ஸ் இன் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். இப்ப நம்ம இங்க வந்து மூணு இண்டிகேட்டர்ஸ் சொன்னோமா? நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ். டர்மரிக், மஞ்சளை ஆசிட்ல போட்டா அது மஞ்சள் கலர்லயே தான் இருக்கும். எக்ஸாம்பிள் லெமன் ரைஸ். லெமன் வந்து ஒரு சிட்ரிக் ஆசிட் தானே, லெமன்ல இருக்கிறது சிட்ரிக் ஆசிட் தானே. அதுல மஞ்சள் பொடி போடும்போது அந்த ரைஸோட கலர் வேற ஏதாவது மாறுதா? அதே எல்லோ கலர் தானே இருக்குது. ஸோ அப்போ ஆசிட்ல எல்லோவாக இருக்கும், மாறவே மாறாது. ஆனா பேஸ்ல வரும்போது நான் ஆல்ரெடி சொன்னேன், சுண்ணாம்பு சேர்க்கும் போது அல்லது சோப்பு சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா அது என்ன கலரா மாறிடும்? ரெட் கலரா மாறிடும். சரியா? சைனா ரோஸ்ன்னு சொல்றது செம்பருத்தி. செம்பருத்தி வந்து அது டார்க் பிங்க் கலர். நம்ம செம்பருத்திலேயே நிறைய டைப் இருக்குல்ல, இது வந்து பிங்க் கலர்ல கூட செம்பருத்தி இருக்கும், பாத்துருக்கீங்களா? அதுதான். ஸோ டார்க் பிங்க் கலர்ல இருக்கிறது ஆசிட்ல அப்படியே தான் இருக்கும். ஆனா பேஸ்ல வரும்போது அது என்ன கலரா மாறிடும்? கிரீன் கலரா மாறிடும். இது ரெண்டும் நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ். ஆனா இது வந்து ஆர்டிபிஷியல் இண்டிகேட்டர். நாப்தலின் அப்படிங்கிறது வந்து நேச்சுரல் இண்டிகேட்டர் கிடையாது, ஆர்டிபிஷியல். இது லேப்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது வந்து நிறைய டெஸ்ட்டுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்காக நாப்தலின் யூஸ் பண்ணுவோம் சொல்யூஷன். இது ஆசிட்ல ஊற்றணும்னா ஆக்சுவலா இந்த நாப்தலின் சொல்றது வந்து பிங்க் கலர்ல இருக்கும். ஓகேவா? அது பிங்க் கலர்ல ஒரு பர்பிள் கலர் மாதிரி இருக்கும். இது எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? நாப்தலின் சொல்யூஷன் ஸ்கூல் டேஸ்ல பார்த்துருப்பீங்க. அந்த சொல்யூஷன் வந்து ஆசிட்ல சேர்க்கும் போது கலர்லெஸ், கலர் போயிடும். ஓகேவா? ஆனா பேஸ்ல சேர்க்கும் போது அது என்ன கலரா இருக்கும்? பிங்க் கலரா இருக்கும். இது ஒண்ணு மட்டும்தான் ஆர்டிபிஷியல், மற்ற ரெண்டும் நேச்சுரல் இண்டிகேட்டர். ஓகேவா? சோ இண்டிகேட்டர்ல மெயின் சோர்ஸ் வந்து லிட்மஸ் தான். லிட்மஸ்ல எத்தனை கலர் பேப்பர்ஸ் இருக்கு? ரெண்டு ஒண்ணு, ப்ளூ ஒண்ணு. ரெட் கலர் ஆசிட் வந்து என்ன கலரா மாறும்?
ஆசிட் வந்து ப்ளூ லிட்மஸை என்ன லிட்மஸா மாற்றும், ரெட் லிட்மஸா மாற்றும். இதே பேஸ் வந்து ரெட் லிட்மஸை ப்ளூ லிட்மஸா மாற்றும். ஓகே. அடுத்தது ஆசிட் ரெயின். as the name of indicates, the rain containing excess of acid. மழை பெய்யும் போது அந்த தண்ணி வந்து ஆசிடா மாறதுக்கு பேரு தான் ஆசிட் ரெயின். மழை தண்ணி எப்படி ஆசிடா மாறும் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய வாகனங்கள் பயன்படுத்துறோம் இல்லையா, வெஹிக்கிள்ஸ், மோட்டார் பைக்கு, காரு, ஸோ இந்த மாதிரி எல்லா வெஹிக்கிள்ஸ், லாரி, இதுல இருந்து வரக்கூடிய டீசல்லாம் எரிஞ்சு புகை வெளியே வரும் பாத்தீங்களா, அந்த புகையெல்லாம் எதுக்குள்ளதான் சுத்திட்டே இருக்கும், நம்ம அட்மாஸ்பியர்ல தான் சுத்திட்டு இருக்கும். அந்த வெளிவரக்கூடிய புகையில வந்து முக்கியமான 2 கெமிக்கல்ஸ் இருக்கும். என்னெல்லாம் அப்படின்னா NO2 அண்ட் SO2. ஓகே, இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு. இந்த NO2 அப்படிங்கிறது வந்து மழை தண்ணியில H2O மழை தண்ணியில சேர்ந்துச்சுன்னா அது வந்து HNO3 நைட்ரிக் ஆசிடா மாறும். SO2 வந்து H2O கூட சேர்ந்துச்சுன்னா அது வந்து சல்பூரிக் ஆசிடா மாறும், H2SO4 மாறும். ஸோ மழை தண்ணியில இந்த 2 ஆசிடும் மிக்ஸ் ஆயிடும். அந்த ஆசிட் தான் நம்ம ஆசிட் ரெயின் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் அசிடிக். அந்த ரெயின் வந்து அசிடிக்கா மாறுது. பிகாஸ் எதனாலலாம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு CO2 தண்ணியில சேர்ந்தா அது கார்போனிக் ஆசிடா மாறும். ஓகே, சல்பர் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன் டை ஆக்சைடு, அதுதான் NO2 SO2. in raindrops to form CO2 க்கு கார்போனிக் ஆசிட் அண்ட் SO2 னா அது சல்பூரிக் ஆசிட், NO2 னா அது நைட்ரிக் ஆசிட். ஓகேயா, ஆசிட் கேன் காஸ் டேமேஜ் பில்டிங்ஸ், ஹிஸ்டாரிக்கல் மொனுமெண்ட்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். தாஜ்மஹால் என்ன கலர்ல இருக்கும்? தாஜ்மஹால் நம்மளோட வேர்ல்ட் ஒண்டர்ஸ்ல ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு பிளேஸ் தான் தாஜ்மஹால் இல்லையா. நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை அப்படின்னா தாஜ்மஹால். அது வெள்ளை சலவை கல்லால கட்டப்பட்டது, ஒயிட் மார்பிளால கட்டப்பட்டது. அதோடைய ஒயிட் மார்பிளோட கலரே வந்து இப்ப என்னதான் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட முன்னாடி இருந்த ஒயிட் மார்பிளை விட இப்ப அது லைட் எல்லோயிஷா மாறிடுச்சு. ஸோ எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாலேயே ஹைலி பொல்யூட்டட் சிட்டினா அது எதுதான்? டெல்லி தான். டெல்லியில தான் பொல்யூஷன் அதிகமா இருக்கு. அந்த இது ஏர்ல வந்து அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் சேரும் போது அது ஆசிடா மாறுது. அதுதான் நம்ம அந்த ஆசிட் தான் ஆசிட் ரெயின் சொல்றோம். அதனால நமக்கு வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அண்ட் ஆசிட் ரெயினுக்கு எதெல்லாம் காரணம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லும்? CO2, SO2 அண்ட் NO2, இந்த 3 தான் காரணம். இந்த 3 ஆசிட் தண்ணியில சேரதுனால என்னதான் மாறுது? CO2 என்ன ஆசிடா மாறுது? கார்போனிக் ஆசிடா மாறுது. SO2 சல்பூரிக் ஆசிட், NO2 நைட்ரிக் ஆசிடா மாறுது. ஓகேவா, இத தமிழ்ல பார்க்கலாம். லிட்மஸ் ஒரு இயற்கையான சாயம், மிக பொதுவாக பயன்படுத்தப்படும் இயற்கை சாயம் லிட்மஸ். இது கற்பாசி, அதுதான் நான் சொன்னேன் லிச்சன்ஸ். லிச்சன்ஸ் எந்த வகையான வாழ்க்கை முறை, அதோடைய டைப் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் எது? அது ஆட்டோட்ரோபிக்கா, ஹெட்ரோட்ரோபிக்கா, பாரசைட்டா, சிம்பியாசிஸா, என்னன்னு சொல்லுங்க. லிச்சன்ஸ் எந்த டைப் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்? இப்பதானே சொன்னேன். கூட்டுயிரி வாழ்க்கை முறை சிம்பியாசிஸ், அதுவும் எதுவும் எப்பவுமே சேர்ந்தே இருக்கும், பங்கஸ். ஓகேவா,
பங்கஸும் இதுவும் சேர்ந்தே இருக்கும்னு சொன்னேன். அதுதான். ஓகே, இது காய்ந்த வடிந்த நீரில் மெல்லிய ஊதா நிறத்தை பெற்றுள்ளது, அதாவது டிஸ்டில்டு வாட்டர். அடுத்தது அமில கரைசலில் சேர்க்கும் போது இது சிவப்பு நிறமாகவும் கார கரைசலில் சேர்க்கும் போது நீல நிறமாகவும் மாறுகிறது. இது கரைசல் வடிவிலும் சொல்யூஷன் ஃபார்மேட்லயும் இருக்கும், பேப்பராகவும் இருக்கும். பொதுவாக 2 நிற பேப்பர்ல கிடைக்கும், சிவப்பு மற்றும் நீல லிட்மஸ் காகிதமாக கிடைக்கிறது. அடுத்தது அந்த டாகர் பால் நிறங்காட்டி. நிறங்காட்டியில வந்து இதுல எக்ஸ்ட்ராவா லிட்மஸையும் இதுலயே சேர்த்துக்கும். மஞ்சள் வந்து மஞ்சளாவே இருக்கும், ஆனா இதுல பார்க்கும்போது சிவப்பு நிறமா இருக்கும். செம்பருத்தி சாறு வந்து இதுல இளஞ்சிவப்பு, அதுல பச்சை. லிட்மஸ் வந்து நீலத்தை சிவப்பாகவும் சிவப்பை பச்சையாகவும், சாரி, சிவப்பை என்னவாகவும் மாற்றும், நீலமாகவும் மாற்றும். அது கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, தமிழ் மீடியம் வந்து சிவப்பு நீளமா மாறும். ஓகே, நாப்தலின் வந்து என்னது, நிறம் அற்றது, ஆனா இதுல என்ன நிறம், இளஞ்சிவப்பு, பிங்க் கலர்ல. அது அமில மழைனா என்ன, அதிக அமிலங்களை பெற்றுள்ள மழையே என்னது, அமிலமழை. இந்த அமிலங்கள் கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு மழை நீரில் கரைந்து கார்போனிக் அமிலம், சல்பூரிக் அமிலம், நைட்ரிக் அமிலமாக மாறுகிறது. இந்த அமில மழையானது கட்டிடங்கள், வரலாற்று சின்னங்கள், தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கு தீங்கு பயக்கலாம். ஏன்னா அந்த தண்ணியை அனிமல் குடிச்சதுன்னா என்ன ஆகும், தாவரங்கள் அந்த தண்ணீர் சேர்த்து வளர்ந்துச்சுன்னா என்ன ஆயிடும், வளரும். அதால புல் ஊட்டச்சத்துக்கள் அதுல இருந்து என்ன செய்யாது, கிடைக்காது. ஓகேவா, அதுதான் அமிலமழை. அடுத்தது நடுநிலைப்படுத்துதல், நியூட்ரலைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு அமிலமும் ஒரு காரமும் சேர்ந்துச்சுன்னா அதுதான் நியூட்ரலைசேஷன் சொல்லுவோம். ஒரு ஆசிட் கூட ஒரு பேஸ் சேர்ந்ததுன்னா அதுதான் நியூட்ரலைசேஷன். இதுல என்னன்னா, when an acidic solution is mixed with a basic solution, ஒரு அமில கரைசல் ஒரு கார கரைசலோட சேர்ந்துச்சுன்னா, so both the solutions neutralize and the affect each other. ரெண்டுமே வந்து நியூட்ரலைஸ் ஆயிடும். When an acid solution and the base solution are mixed suitable amount, both are acidic nature of acid and basic nature of base are destroyed. அதோடைய அமிலத்தன்மையும் போயிடும், காரத்தன்மையும் போயிடும். புரிஞ்சுச்சா, அது அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது, நியூட்ரலைசேஷன். In neutralization reaction a new substance is formed. ரெண்டும் ஒன்னா சேரும் போது அதுல நமக்கு நியூவா ஒரு இது கிடைக்குது. அது என்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சால்ட். சால்ட்ங்கிறது மேபி அசிடிக்கா இருக்கலாம், இல்ல பேசிக்கா இருக்கலாம், அல்லது நியூட்ரலா இருக்கலாம். அண்ட் வாட்டர், ஆசிடும் பேஸும் சேர்ந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன்ல நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், சால்ட் பிளஸ் வாட்டர், இந்த ரெண்டும் சேர்ந்து கிடைக்கும். Salt and water are produced in this process with the evaluation of heat. அதுல வந்து ஹீட்டும் நமக்கு ரிலீஸ் ஆகும். இந்த ரெண்டும் சேரும் போது ஹீட்டும் ரிலீஸ் ஆகும். அடுத்தது இன்டைஜஷன். இன்டைஜஷன். ஸோ இதுல என்னன்னா, ஸ்டொமக் கண்டெய்ன்ஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இது நம்ம ஸ்டொமக்ல என்ன ஆசிட் செக்ரேட் ஆகுது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இது எங்க பார்க்கணும் இந்த பாயிண்ட, டைஜஷன். நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சில அதாவது என்ன சொல்றது, என்சைம்ஸ், சில என்சைம்ஸ் வந்து செக்ரேட் ஆகுதுன்னு சொன்னோமா, அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாரு,
எப்படி கண்டுபிடிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு? கன் ஷாட்ல அவருக்கு வந்து அந்த இடத்துல ஹோல் இருக்கு, அந்த ஹோலை வச்சு அவர் கண்டுபிடிச்சாரு. அவர் பேர் என்ன? அவருதான் ஃபாதர் ஆஃப் கேஸ்ட்ராலஜின்னு சொன்னா, அவர் பேர் என்ன? வில்லியம் பியூமன். அவரோட பேர் என்ன? வில்லியம் பியூமன். ஓகே, அப்ப sometimes indigestion is painful. To relieve indigestion, we take antacid. ஆல்ரெடி சொன்னா antacid யூஸ் ஆகுறது என்னன்னு சொன்னேன், milk of magnesia. ஓகே, which contains magnesium hydroxide. Magnesium hydroxide, it neutralizes the effect of excessive acid. இது வந்து எக்ஸசிவ் ஆசிட் என்ன பண்ணுது? நியூட்ரலைஸ் பண்ணுது. ஆசிட் அதிகமா இருக்கிறப்போ மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு நம்ம சேர்க்கும் போது ஆசிடும் பேஸும் சேர்ந்து அங்க நியூட்ரலைஸ் ஆயிடும், அசிடிட்டி போயிடும். ஓகேவா? இதுதான் இந்த இது. அடுத்தது ஆண்ட் பைட். இப்போ வீட்டுல நம்ம இருக்கும்போது ஒரு தேல் கடிச்சிருச்சு இல்ல பூரான் கடிச்சிருச்சு, என்ன பண்ணுவாங்க? உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணுவாங்க? சுண்ணாம்பு தடவை சொல்லுவாங்க. ஏன் சுண்ணாம்பு தடவை சொல்றாங்க? அண்ட் இந்த மாதிரி இதுல எல்லாம் கடிக்கும் போது அது உள்ள இருந்து ஆசிடை நம்மளோட ஸ்கின்ல வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அப்ப நம்ம ஸ்கின் நல்லா பெருசா தடிசா மாறிடுமா? அது வந்து இச்சிங் இருக்கும் நமக்கு. அந்த ஆசிட் இருக்கிற வரைக்கும் அந்த இது வழி போகாது. அப்ப நம்ம இதுல சுண்ணாம்பு வச்சு நல்லா ரப் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த ஆசிடும் இந்த பேஸும் சேர்ந்து என்ன ஆயிடும்? நியூட்ரலைஸ் ஆயிடும். நல்லா தேய்க்கும் போது சுண்ணாம்பு அதுல இருக்கக்கூடிய ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி நியூட்ரலைஸ் ஆயிடும், அசிடிட்டியோட போயிடும். ஸோ அப்ப வலியும் நமக்கு குறைஞ்சிடும். ஓகேவா? இதுதான் சுண்ணாம்பு யூஸ் பண்றது. இதே மாதிரி வேற என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்ப நீங்க கடையில போய் ஆயின்மெண்ட் கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன பேரு அப்படின்னா, அதுதான் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட், அல்லது இதுக்கு பேரு காலமைன் சொல்யூஷன் சொல்லுவோம். ஓகேவா? இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, சரி, காலமைன் சொல்யூஷன்ல இருக்கிறது வந்து ஜிங்க் கார்பனேட். ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. when ant bites, it injects the acidic liquid formic acid. நான் அதான் சொன்னேன், ஆண்ட்ல என்ன ஆசிட் இருக்குன்னு பார்த்தோம், ஃபார்மிக் ஆசிட் இல்லையா, into the skin. அப்போ the effect of the acid can be neutralized by rubbing moist baking soda. அப்ப இந்த இடத்துல நீங்க ஆன்டாசிடா எதையுமே யூஸ் பண்ணலாம், பேக்கிங் சோடாவையும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆன்டாசிடா பேக்கிங் சோடா கூட யூஸ் ஆகுது. சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட், பேக்கிங் சோடாவோட கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். அது பக்கத்துல எழுதிக்கோங்க, NaHCO3. ஓகேயா? NaHCO3, சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் அப்படிங்கிறது NaHCO3. இதை தவிர இன்னொன்னு இருக்கு, காலமைன் சொல்யூஷன். காலமைன் சொல்யூஷன் சொல்றது அதுல என்ன இருக்கும் அப்படின்னா ஜிங்க் கார்பனேட் இருக்கும். ஓகேவா? ஜிங்க் கார்பனேட். அடுத்தது சாயில் ட்ரீட்மெண்ட். இது தமிழ்ல பார்த்துடலாம். இப்ப நம்ம படிச்சது தமிழ்ல நடுநிலைப்படுத்துதல். அமிலங்கள் நீல லிட்மஸை சிவப்பாகவும் காரங்கள் சிவப்பு லிட்மஸை நீளமாகவும் மாற்றும். ஒரு அமிலத்துடன் ஒரு காரத்தை கலப்பதனால் உப்பு மற்றும் நீர் உருவாகிறது. ஒரு அமிலம் மற்றும் காரத்தினிடையே உண்டாகும் எதிர்வினையை நடுநிலைப்படுத்துதல் என்கிறோம். இந்த செயல்முறையின் போது வெப்பம் வெளியிடப்படும். இது வந்து வெப்ப உமிழ்வினை அப்படின்னு சொல்லுது.
ஓகே, அன்றாட வாழ்க்கையில் நடுநிலைப்படுத்துதல், அஜீரணம், இன்டைஜஷன். நம்முடைய வயிறு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை பெற்றுள்ளது. ஆயினும் அதிகப்படியான அமிலம் வயிற்றில் அஜீரணத்தை உண்டாக்கும். அஜீரணம் சில சமயங்களில் வலியை ஏற்படுத்தும். அதிலிருந்து நிவாரணம் பெற அமில நீக்கியான மெக்னீசியம் ஹைட்ராக்சைடை பெற்றுள்ள மெக்னீசியம் பாலை எடுத்துக்கொள்கிறோம். இது அதிகப்படியான அமிலத்தின் விளைவை நடுநிலைப்படுத்துகிறது. ஓகேவா, இதான் ஆன்டாசிட். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுங்கிறது ஆன்டாசிட். எறும்பு கடிக்கிறது. எறும்பு நம்மை கடிக்கும் போது அமில நீர்மத்தை தோலில் உட்செலுத்துகிறது. இந்த அமிலத்தின் விளைவினை ஜிங்க் கார்பனேட்டினை பெற்றுள்ள பாலமெண்ட் கரைசல் அல்லது ஈரப்படுத்திய சமையல் சோடாவை தேய்ப்பதால் நடுநிலைப்படுத்தலாம். சமையல் சோடாவோட கெமிக்கல் நேம் என்ன? சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். ஓகே, சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட், NaHCO3. ஜிங்க் கார்பனேட்டோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன வரும்? ZnCO3. ஜிங்க் கார்பனேட் அப்படின்னா ZnCO3. ஓகேவா. அடுத்தது மண் சிகிச்சை, சாயில் ட்ரீட்மெண்ட். சில மண்ணுல தாவரங்கள் வளராது அப்படின்னா அதோட அசிடிக் அண்ட் பேஸ் செக் பண்ணுவாங்க, சாயில் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அதான் சாயில் ட்ரீட்மெண்ட். இப்போ எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், நம்ம அளவுக்கு அதிகமா வேதி உரங்களை மண்ணுல சேர்த்துட்டே இருந்தோம்னாலும் அந்த மண் எதா மாறிடும்? அசிடிக்கா மாறிடும். Plants do not grow well when the soil is either too acidic or too basic. அந்த மண்ணுல இருக்கக்கூடிய தன்மை அதிக அமிலத்தன்மையா இருந்தாலும் அதிக காரத்தன்மையா இருந்தாலும் அந்த மண்ணுல தாவரங்கள் என்ன செய்யாது? வளராது. When the soil is too acidic, ரொம்ப அதிகமான அமிலத்தன்மை இருந்துச்சுன்னா it is treated with bases like quicklime. அந்த மண்ணுல என்ன சேர்ப்பாங்கன்னா கால்சியம் ஆக்சைடை சேர்த்துருவாங்க. அப்ப அதுவும் இதுவும் சேர்ந்து என்ன ஆயிடும்? நியூட்ரலைஸ் ஆயிடும். அல்லது சுண்ணாம்பு தண்ணியை தெளிப்பாங்க. அந்த மண்ணு அசிடிக்கா இருந்துச்சுன்னா சுண்ணாம்பு தண்ணி, அல்லது ஸ்லேட் லைம், அதான் கால்சியம் ஹைட்ராக்சைடு, சுண்ணாம்பு நீர். ஓகே, இந்த ரெண்டுல எதை யூஸ் பண்ணாலும் அந்த அமிலத்தன்மை போயிடும். இஃப் த சாயில் இஸ் பேசிக், அதாவது அந்த மண்ணு ஒருவேளை காரத்தன்மையா இருந்துச்சுன்னா அதுல என்ன சேர்ப்பாங்க? கம்போஸ்ட் இஸ் ஆடட் டு இட். கம்போஸ்ட்னா என்ன? உரம். என்ன உரம்? இயற்கை மட்கக்கூடிய இயற்கை உரம். ஓகேவா. சோ அதை சேர்ப்பாங்க. ஆர்கானிக் மேட்டர் ரிலீசஸ் ஆசிட்ஸ் which neutralize the basic nature of the soil. ஆர்கானிக் மேட்டர்னா அழுகிய காய்கறி, தாவரங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஆசிட் ரிலீஸ் பண்ணும். அப்ப டூ பேசிக்கா இருந்தா கம்போஸ்ட் சேர்க்கணும், டூ ஆசிடா இருந்தா எது சேர்க்கணும்? கால்சியம் ஆக்சைடு அல்லது கால்சியம் ஹைட்ராக்சைடு. இப்ப நம்ம சாயில் டெஸ்ட் எடுத்து பார்த்தாதான் தெரியும் நமக்கு மண் என்ன தன்மையோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டூ ஆசிடிக்கா இருந்துச்சுன்னா அதுல குயிக்லைம், கால்சியம் ஆக்சைடு அல்லது கால்சியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கணும். டூ பேஸா இருந்துச்சுன்னா அதுல என்ன சேர்க்கணும்? கம்போஸ்ட். ஓகேவா. அடுத்தது ஃபேக்டரி வேஸ்ட். The waste of many factories contain acids. If they are allowed to flow into the water body, the acids will kill the fish and the other organisms. The factory wastes are therefore neutralized by adding basic substance. தொழிற்சாலை கழிவுகளை தண்ணியில சேர்த்து விட்டுறாங்க. அதாவது ஆரோ இல்ல சின்ன ஆரோ ஓடும் போது அது கூட ஜாயின் பண்ணி விடுறாங்க. அப்ப என்ன ஆகும்னா அது தண்ணி மாசுபடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஆறு குளத்துல சேர்க்கும் போது அதுல உள்ள ஃபிஷ் செத்து போயிடும். நிறைய நியூஸ் நம்ம பாக்குறோம், அந்த குளத்துல உள்ள மீன் எல்லாம் செத்து மிதக்குது அப்படிலாம் நம்ம பாக்குறோம் இல்லையா. இதுக்கு ரீசன் என்னன்னா அந்த தண்ணி இப்போ எப்படி இருக்குன்னு அர்த்தம்? மோர் ஆசிடா இருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணணும்னா அப்ப அதுல என்ன சேர்க்கணும்? பேஸா உள்ளதை சேர்க்கணும். ஓகேவா. ஸோ இதுதான் எதை பத்தி இவ்வளவு நேரம் நம்ம படிச்சோம்? acid, base and salt. So இது தமிழ்ல பார்க்கலாம். தொழிற்சாலை மண் சிகிச்சை. வேதியியல் உரங்களின் மிகை பயன்பாடு மண்ணின் அமிலத்தன்மையை அதிகரிக்கிறது. அப்போ ஒரு சாயிலோட
அசிடிக் ப்ராப்பர்ட்டி அதிகமாறதுக்கான மெயின் ரீசன் என்ன? அதுல என்ன உரம் அதிகமா சேர்க்கிறது? கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், வேதியியல் உரங்கள். ஓகேயா? அமிலம் அல்லது காரம் அதிகமாக இருந்தால் தாவரங்கள் என்ன செய்யாது? வளராது. மண்ணில் அதிகமான அமிலத்தன்மை இருந்தால் அதுல வந்து குயிக் லைன், அதாவது கால்சியம் ஆக்சைடு அல்லது ஸ்லேட் லைன் அல்லது கால்சியம் ஹைட்ராக்சைடு போன்ற காரங்களை கொண்டு சரி செய்யப்படுகிறது. காரத்தன்மையுடன் இருந்தால் அதுல வந்து என்ன செய்யணும்? கம்போஸ்ட், உயிரி பொருட்கள் அப்படின்னா தமிழ்ல இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? கம்போஸ்ட். ஓகேயா? கம்போஸ்ட் சேர்க்கப்படுகிறது. தொழிற்சாலை கழிவுகள், பல தொழிற்சாலை கழிவுகள் அமிலத்தை பெற்றுள்ளன. அவை நீர்நிலைக்குள் திறந்து விடப்பட்டால் அமிலங்கள் மீன்களையும் மற்ற உயிரிகளையும் அழித்துவிடும். இந்த தொழிற்சாலை கழிவுகளுக்கு எதை பயன்படுத்தலாம்? கார பொருட்களை பயன்படுத்தலாம். சோ அவ்வளவுதான், இதோட முடியுது. அடுத்த லெசன் ஸ்டார்ட் ஆகுது. என்ன லெசன்? இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள், பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ். இந்த லெசன் கொஞ்சம் சின்ன லெசன் தான். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் சேஞ்சஸ்னா என்ன, கெமிக்கல் சேஞ்சஸ்னா என்ன அப்படிங்கறத முதல்ல நான் சொல்லிடுறேன். ஒரு இப்ப தண்ணியில வந்து உப்பு தண்ணியில கரைக்கிறோம் அப்படின்னா அது என்ன சேஞ்ச்? பிசிக்கல் சேஞ்ச். ஏன்னா அது வந்து மறுபடியும் பழைய நிலைக்கு அதை கொண்டு வர முடியும். ஓகேவா? கெமிக்கல் சேஞ்ச்னா ஒரு ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமா அதை மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வர முடியாது. ஓகே, அது கெமிக்கல் சேஞ்ச். இப்ப நம்ம சமைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அரிசி அரிசி வந்து சோடா மாறுதா, அதை மறுபடியும் கொண்டு வர முடியுமா? முடியாது. ஸோ அது கெமிக்கல் சேஞ்ச். கெமிக்கல் சேஞ்சஸ்ல புதுசா ஒரு ப்ராடக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? ஆனா பிசிக்கல் சேஞ்சஸ்ல புதுசா எந்த ப்ராடக்டும் இருக்காது. ஓகேவா? அண்ட் பிசிக்கல் சேஞ்சஸ்னா அதோடைய சைஸ், கலர் இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகலாம். கெமிக்கல்லையும் அதே மாதிரி எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அதுதான் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இதுல பார்க்க போறோம். ப்ராப்பர்ட்டிஸ் சச் அஸ் size, color and state of a substance are called its physical property. ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஷேப், சைஸ், கலர், ஓகேவா, இது எல்லாம் தான் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். சேஞ்ச் இன் விச் a substance undergoes its change in its physical property is called physical change. இதுல எல்லாம் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? பிசிக்கல் சேஞ்ச், இயற்பியல் மாற்றம். கெமிக்கல் சேஞ்ச்னா வேதியியல் மாற்றம். ஓகே, பிசிக்கல் சேஞ்ச் இஸ் ஜெனரலி ரிவர்சிபிள். இதை வந்து மறுபடியும் மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரலாம். In such a change, no new substance is formed. இதுல புதுசா எந்த விளைபொருளும் உருவாகாது. எக்ஸாம்பிள், crush a small piece of chalk into dust. ஒரு சாக் பீஸை நல்லா நொறுக்கி துகளா மாத்திட்டீங்கன்னா அதை மறுபடியும் சாக் பீஸா மாற்ற முடியுமா? முடியாதா? முடியும். அது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பேஸ்டா எடுத்துட்டு ரோல் பண்ணி காய வச்சோம்னா மறுபடியும் என்னதான் மாறிடும்? சாக் பீஸா மாறிடும். ஓகேவா? ஸோ அடுத்தது, டேக் சம் ஐஸ் இன் ஏ கிளாஸ் ஆர் பிளாஸ்டிக் டம்ளர். ஐஸ் கியூப்ஸை வந்து ஒரு கிளாஸ்ல எடுத்துட்டீங்கன்னா அதை வந்து மெல்ட் பண்ணி அது வந்து என்னதான் மாறிடும்? தண்ணியா மாறிடுமா? மறுபடியும் தண்ணியை என்ன மாற்றணும்? ஐஸ் கியூபா மாற்றிடும். ஃப்ரீஸ் பண்ணா மாறிடும். இதெல்லாம் என்ன சேஞ்சஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ்? பிசிக்கல் சேஞ்சஸ். ஓகேவா? கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு எக்ஸாம்பிள், a change in which one or more new substances are formed. ஒரு இதுல ஒண்ணு அல்லது அதுக்கு மேல புதுசா விளைபொருட்கள் உருவாகுதுன்னா அதுக்கு பேர் என்னது? கெமிக்கல் சேஞ்ச். ஓகேயா? கெமிக்கல் சேஞ்ச் இஸ் ஆல்சோ கால்ட் a chemical reaction. இப்ப நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, if we leave a piece of iron in the open for some time, it acquires a film of brownish substance. This substance is called rust and the process is called rusting. அதாவது அயன், ஒரு இரும்பு துண்டை அப்படியே நீங்க கொஞ்ச நாள் விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு அதுல என்ன ஆயிடும்? ரஸ்ட் ஃபார்ம் ஆயிடும். சரியா? சோ அது வந்து பிரவுனிஷா மாறிடும். ஏன் அப்படின்னா அந்த இரும்பு மேல அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் வாட்டரும் என்ன ஆகுது? அது கூட ரியாக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்படி ரியாக்ட் ஆகுறதுனால
அது வந்து என்னதான் மாறிடுது, துருவா மாறிடுது, அதுதான் ப்ரௌனிஷா மாறுது. அதெல்லாம் கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். Get a small piece of thin strip or ribbon of magnesium. மெக்னீசியம் வந்து ஒரு ரிப்பன் ஃபார்மேட்ல இருக்கும். அதை அப்படியே நீங்க எரிச்சிட்டீங்கன்னா, ஒரு கேண்டில் இருந்து அதை வந்து அப்படியே பேர்ன் பண்ணீங்கன்னா அது என்ன ஆகும், ஃபுல்லா பேர்ன் ஆகி ஒரு சாம்பலா மாறிடும். அந்த சாம்பலுக்கு பேர் தான் மெக்னீசியம் ஆக்சைடு. ஓகேயா? இந்த மெக்னீசியம் ஆக்சைடு மறுபடியும் நம்ம ரிப்பனா மாற்ற முடியுமா? முடியாது. ஓகே, இதுதான் கெமிக்கல் சேஞ்ச். இன்னொரு எக்ஸாம்பிள், dissolve about a teaspoon of copper sulfate. காப்பர் சல்பேட் பாக்குறதுக்கு ப்ளூ கலர்ல இருக்கும். அதுக்கு இன்னொரு பேரு ப்ளூ விட்ரியால், தமிழ்ல நீல துத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீல துத்தம் அப்படிங்கிறது ஒரு ஹாஃப் கப் வாட்டர்ல நல்லா நீங்க வந்து கலக்கிட்டு டைல்யூட் பண்ணீங்கன்னா, அது கூட சம் டைல்யூட் சல்பூரிக் ஆசிட சேர்த்தோம் அப்படின்னா அந்த சொல்யூஷன் வந்து என்ன கலரா மாறிடும், ப்ளூ கலர் சொல்யூஷன். ஓகேவா? இப்ப நீங்க யோசிக்கலாம், சால்டே ப்ளூ கலர்ல தானே இருக்கு, அப்ப தண்ணியில கரைச்சா ப்ளூவா வருமான்னு கேட்டா வராது. ஓகே, அந்த சால்ட் வந்து நீங்க தண்ணியில கரைச்சீங்கன்னா ப்ளூவா இருக்காது. ஆக்சுவலா காப்பர் சல்பேட்ல 2 டைப் ஆஃப் இருக்கு, ஒன்று ப்ளூ கலர், இன்னொன்று ஒயிட் கலர். ஓகே, காப்பர் சல்பேட் வந்து CuSO4 5H2O. இதுல CuSO4 மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா இது ஒயிட் கலர். அதுல இந்த 5H2Oங்கிற வாட்டர் மாலிகுலும் சேர்த்து எடுத்தீங்கன்னா அது ப்ளூ கலர். ஓகேயா? காப்பர் சல்பேட் ப்ளூ கலர்ல இருக்கிறதுக்கு ரீசனே அதுல இருக்கிற என்னது, வாட்டர் மாலிகுல்ஸ் தான். ஓகேவா? சோ இந்த காப்பர் சல்பேட்டை தண்ணியில கரைச்சதுக்கு அப்புறமா அது கூட டைலூட் சல்பூரிக் ஆசிட சேர்க்கிறப்போ அந்த சொல்யூஷன் வந்து என்ன கலரா மாறுது, ப்ளூ கலரா மாறுது. ஓகே, இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது drop a nail or a used shaving blade into a remaining solution. இந்த சொல்யூஷன்ல இந்த மாதிரி ஒரு இரும்பு ஆணியோ இல்ல பிளேடோ நீங்க உள்ள போட்டீங்கன்னா the color of solution from blue to green, அது வந்து ப்ளூ கலர் என்னதான் மாறிடும், கிரீன் கலர். எதனால? due to the formation of iron sulfate. அயன் உள்ள போடுறோம்ல, அந்த அயன் வந்து சல்பேட் கூட ரியாக்ட் ஆகி அயன் சல்பேட்டா மாறிடும். காப்பர் சல்பேட்ல சல்பேட்னு ஒண்ணு இருக்குல்லப்பா, அது கூட அயன் ரியாக்ட் ஆகி அயன் சல்பேட்டா மாறிடும். அப்ப அதுல பிரவுன் டெபாசிட் வந்து படியும். அதுதான் வந்து இன்னொரு நியூ சப்ஸ்டன்ஸ். இதுவும் இன்னொரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? இதுல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா when carbon dioxide is passed through lime water. லைம் வாட்டர்னா சுண்ணாம்பு நீர். சுண்ணாம்பு நீர் தண்ணியில கார்பன் டை ஆக்சைடை பாஸ் பண்ணோம்னா அது என்னதான் மாறிடு, கால்சியம் கார்பனேட், விச் மேக்ஸ் லைம் வாட்டர் மில்கி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது கால்சியம் கார்பனேட் லைம் வாட்டர்னா அது வந்து CaOH ட்வைஸ், சரியா? கால்சியம் ஹைட்ராக்சைடு. இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடுங்கிற சுண்ணாம்பு நீர்ல கார்பன் டை ஆக்சைடை பாஸ் பண்ணும்போது அது பாக்குறதுக்கு அப்படியே மில்க் மாதிரியே மாறிடும்.
பால் எது இது எதுன்னு பிரிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு மாறிடும். அதான் கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகும். இதுவும் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். இது வந்து கார்பன் டை ஆக்சைடோட கன்ஃபர்மேஷன் டெஸ்ட், கார்பன் டை ஆக்சைடுடைய உறுதிப்படுத்தும் சோதனை. ஒரு டெஸ்ட்ங்கிறது எதுக்காக சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஒன்று உண்டு. நம்ம ரிலீஸ் ஆகுற கேஸ் CO2 தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த டெஸ்ட்டை செஞ்சு பார்த்தா போதும். அது கரெக்டா இருந்துச்சுன்னா அதுதான் வந்து கன்ஃபார்ம்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து உள்ள இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். கெமிக்கல் சேஞ்ச், ரெஸ்டிங் ஆஃப் அயன், கால்வனைசேஷன். ஸோ அதுக்கப்புறம் ரெசிபிரேஷன், நம்மளுடைய பிரீத், நம்ம எப்படி சுவாசிக்கிறோம், அதுல என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, நம்மளை தவிர சில அனிமல்ஸ் எப்படி சுவாசிக்குது. அப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன், நம்மளோட பிளட் எதெல்லாம் நம்மள இருந்து எடுத்துட்டு போகுது, அந்த மாதிரி ஹார்ட் என்ன பண்ணுது. ஓகேயா, அப்புறம் ரீப்ரொடக்ஷன். ஓகே, மீதி உள்ளது நெக்ஸ்ட் கிளாஸ்.